11ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 1ஆம் தேதி ரிசல்ட் பாருங்கள், ஏபியில் 24. 2ஆம் தேதி பாருங்கள், ஏபி 47. அதிலிருந்து 3 நாள் விட்டுருங்க. அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 3 நாள் ரிசல்ட் விட்டுருங்க, 29. ஸோ அந்த 24க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 29. ஓகேங்களா. அதிலிருந்து 3 நாள், இப்போ 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 16 அப்படின்னு ரிசல்ட்டு. ஓகேங்களா, 16. ஸோ இந்த பாருங்கள், இந்த 24 இது பாருங்கள், ஏ போர்டில் இருக்கிற 2, சி போர்டுக்கு 7ன்னு வருது. இந்த 4ன்ற நம்பர் ஏ போர்டில் அப்படியே 4ன்னு வருது. ஸோ அதே மெத்தடில் இப்போ இந்த 6ன்ற நம்பரு ஏ போர்டில் 6ன்னு வரணும். இந்த 1ன்ற நம்பரு பி போர்டில் 6 அப்படின்னு வரணும். எப்படின்னா இங்கே பாருங்கள், முதல்ல 24க்கு 47, 2 நாள் விட்டுருங்க. திரும்ப அதில் 24க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 29. ஸோ பாருங்கள், அதே மாதிரி 3 நாள் விட்டுருங்க. திரும்பவும் 3 நாள் விட்டு இங்கே வரும். ஓகேங்களா, இங்கே வந்துடும். அதாவது 24லேருந்து 3 நாள் 29. இப்போ அங்கேருந்து மறுபடியும் 3 நாள். இப்போ அது கீழே வந்து 47. ஸோ இந்த 47 இந்த இடத்துல அதே மெத்தடில் வரணும். ஓகேங்களா, இந்த 24 கீழே எப்படி 47 வந்துச்சோ அதே மெத்தடில் இப்போ இந்த 16 கீழே வரணும். அப்படி வரும்போது நமக்கு இங்கே 1ன்ற நம்பருக்கு 6ன்னு வரணும். இந்த 6ன்ற நம்பர் அப்படியே ஏ போர்டில் 6 அப்படின்னு வரணும். அப்போ சி போர்டில் பாருங்கள், இந்த 8, 5, 5, 8, இங்கே 8, 5 அப்படின்னு வரணும். ஸோ அப்போ நமக்கு 665 அப்படின்ற நம்பரு வரணும். 665 வரணும். இங்கே பாருங்கள் 78. ஸோ 78 3 நாள் விட்டு 37. இப்போ 3 நாள் விட்டு திரும்ப இந்த இடத்துல இந்த 37 அப்படின்ற நம்பருடைய ஆப்போசிட்டு ஏதாவது ஒரு நம்பரு மாற்றி வரணும். அப்படி வரும்போது பாருங்கள் 8, 3, 7, 2 அப்படின்னு வரணும். அப்போ நமக்கு பி போர்டு 2 அப்படின்னு வரணும். பி போர்டு 2ன்னு வரும்போது இங்கே 7க்கு 7ன்னு வருது. இங்கே 3, 3ன்ற நம்பரே வந்துச்சுன்னா 23 அப்படின்ற நம்பர் பிசி வரணும். 23 பிசி வந்துச்சுன்னா ஏ போர்டில் இங்கே 820ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் 2480. 2480ன்னு வரும்போது 4ன்ற நம்பரு ஏ போர்டில் வரலாம். அப்படி 4ன்ற நம்பர் வரும்போது 423ன்ற நம்பர் வரலாம். புரியுதா பார்த்துங்க. இதில் 2 பேட்டர்ன் நம்ம எடுத்துருக்கோம். எப்படி அப்படின்னா முதலேருந்து சொல்கிறேன் பாருங்கள். இந்த 24லேருந்து 3 நாள் விட்டு 29, இப்போ 3 நாள் விட்டு 16 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, அந்த 24 வரும்போது அது கீழே பாருங்கள் 47. இப்போ 16, 3 நாள் கேப்பு 16ன்ற நம்பர் இருக்குது. அந்த 16க்கு இந்த ஏ போர்டில் இருக்கிற 2, பி போர்டில் 7ன்னு வந்த மாதிரி ஏ போர்டில் இருக்கிற 1, பி போர்டில் 6ன்னு வரணும். இந்த 4 அப்படியே நிற்கணும். இந்த 6ன்ற நம்பருக்கு 6 நிற்கணும். அப்போ 66 ஏபி வரணும். பிசியில் இங்கே பாருங்கள் 5, 8, அதே மாதிரி இங்கே 8, 5 வரணும். ஸோ 665 வரணும். இந்த பேட்டர்னில் பாருங்கள், அது கீழே 78, 3 நாள் விட்டு 37, இப்போ 3 நாள் விட்டு 23 அப்படின்னு வரணும். ஸோ இந்த 2 மெத்தட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஏபியில் 66, சி போர்டு 5 எடுத்திருக்கோம். அதே மாதிரி பிசியில் 23, அதுக்கு 423 அப்படின்னு எடுத்திருக்கேன். கேரளா டிஆர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபாலோ நம்பரில் ஆல் போர்டில் 01 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஏபியில் 66, பிசியில் 23 எடுத்திருக்கோம். கேரளா டிஆர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நார்மல் கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு புக் பண்ணுங்கள். ஓகேங்களா.